சிவபெருமான் கையில் வைத்திருந்த தண்டம் இன்றைக்கும் ஒரு கோவிலில் வைத்து வழிபடப்பட்டு வருகிறது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட அந்த கோவிலை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம். இன்றைய பகுதியில் நாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் திருப்புடைமருதூர் என்னும் ஊரில் இருக்கும் நாரும்புநாதர் கோவிலை பற்றித்தான் பார்க்க போகிறோம். தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையோரமாக இந்த கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளையும் 11 கலசங்களையும் கொண்டுள்ளது. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கருவறை, நாயக்கர்களால் செய்யப்பட்ட திருப்பணிகள் என்று இந்த கோவில் சிறப்புற்று விளங்குகிறது. மருத மரங்கள் நிறைந்த பகுதியாக இந்த இடம் இருக்கிறது. மருத மரமே இந்த கோவிலின் தலவிருட்சமாக சொல்லப்படுகிறது. இந்த மருத மரத்தை தலவிருட்சமாக கொண்ட 3 சிவன் கோயில்கள் உள்ளன. அதில் முதலாவதாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைலத்தை தலைமருதூர் என்று அழைக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் திருவிடைமருதூர் என்னும் ஊரை இடைமருதூர் என்று அழைக்கிறார்கள். நாரும்புநாதர் அருள்பாலிக்கும் இந்த இடத்தை பாதமருதூர், அதாவது புடைமருதூர் என்று அழைக்கிறார்கள். இந்த கோவில் கருவறையில் இருக்கும் ஈசனுக்கு நாரும்புநாதர் என்று பெயர். இந்த இறைவனுக்கு இந்த பெயர் வந்த காரணத்தை இப்பொழுது நாம் காண்போம். தீவிர சிவபக்தரான கருவூர் சித்தர் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் சென்று இறைவனை வழிபட்டு வந்திருக்கிறார். அவருடைய வரிசையில் திருப்புடைமருதூரும் வந்திருக்கிறது. ஆனால் இந்த பகுதிக்கு அவர் வந்தபொழுது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியிருக்கிறது. அவரால் ஈசனை தரிசிக்க முடியவில்லை. மனம் வீசும் பூக்களை கொண்ட செடிகளுக்கு இடையே அமர்ந்திருக்கும் ஈசனை பார்த்து, நாரும்புநாதா, உன்னை பார்ப்பதற்கு எனக்கு வழி செய்ய மாட்டாயோ என்று கேட்கிறார். நாற்றம் என்றால் நறுமணம் என்று பொருள். நாரும்புநாதா என்றால் அற்புதமான வாசனையை அள்ளித் தெளிக்கும் மலர்களுக்கு இடையே வசித்து வரும் இறைவனே என்று பொருள். தன்னை காண வந்த பக்தன் தன்னை காண முடியாமல் தவித்து அழைக்கும் பொழுது இறைவன் எப்படி வழி செய்யாமல் இருப்பார்? ஈசன் இடதுபுறமாக சற்று சாய்ந்து ஆற்றுக்கு மறுபுறம் இருக்கும் சித்தரை பார்த்து, நீ வெள்ளத்தில் இறங்கி நடந்து வா, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார். அவர் கூறியது போலவே கருவூர் சித்தரும் வேறு சிந்தனை இல்லாமல் கரை புரண்டோடும் தாமிரபரணி ஆற்றில் இறங்க தொடங்குகிறார். என்ன ஒரு அதிசயம்! தாமிரபரணி ஆறு விலகி கருவூர் சித்தருக்கு பாதை அமைத்துக் கொடுக்கிறது. ஆற்றை கடந்து இறைவனை வந்து வணங்குகிறார் கருவூர் சித்தர். இன்றைக்கும் கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் இடதுபுறம் சற்றே சாய்ந்தபடி இருக்கிறது. இப்பொழுது தண்டத்தை பற்றிய புராண கதையினை பார்ப்போம். தண்டம் என்பது முனிவர்களும் சித்தர்களும் பயன்படுத்தும் மரத்தாலான ஒரு ஊன்றுகோல். யோகத்தில் மூச்சுக்காற்றை திசை மாற்ற இந்த தண்டம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சமயத்தில் காசிக்கு நிகரான ஒரு தலத்தை தங்களுக்கு காண்பிக்குமாறு சிவனடியார்கள் ஈசனிடம் வேண்டினார்கள். சிவபெருமான் தன்னுடைய கையில் வைத்திருக்கும் தண்டத்தை பூலோகத்தை நோக்கி வீசுகிறார். இந்த தண்டம் எங்கு சென்று நிலை கொள்கிறதோ அந்த இடமே காசிக்கு நிகரான இடம் என்று கூறுகிறார். அதன்படி அந்த தண்டமானது கடலிலே போய் விழுகிறது. கடலில் விழுந்தாலும் அது மேற்கு திசை நோக்கி நகர்கிறது. அந்த திசையானது ஆறு கடலில் வந்து கடக்கும் திசைக்கு எதிரானது. பாய்ந்து வரும் தண்ணீரில் அந்த தண்டம் தண்ணீரின் திசைக்கு எதிராக மிதந்து செல்கிறது. அது எங்கே போய் நிற்கிறது என்று அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்க, அது தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் வந்து நிற்கிறது. இதுதான் ஈசன் சொன்ன காசிக்கு நிகரான இடம் என்று முடிவு செய்து சிவனடியார்கள் அனைவரும் அங்கே வந்து ஒரு சிவலிங்கம் பிடித்து ஈசனை வழிபட்டு செல்கிறார்கள். அந்த இடத்தில்தான் இந்த நாரும்புநாதர் கோவில் இருக்கிறது. சிவபெருமான் கையில் வைத்திருந்த அந்த தண்டமானது இன்றைக்கும் இந்த கோவிலிலே அம்மன் சன்னதிக்கு எதிரே வைக்கப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது. இப்பொழுது நீங்கள் அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோவிலுக்கு முன்பக்கம் இந்த கோவிலை கட்டிய பாண்டிய மன்னனின் ஆளுயர சிற்பமும் உள்ளது. திருக்கோவிலுக்கு வெளியே பின்புறத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி படித்துறையும் அமையப்பட்டுள்ளது. இங்குள்ள அம்மை கோமதி கைலாய மலையின் ஒரு பகுதியாக விளங்கும் நீலக்கல்லால் ஆன சுயம்பு திருமேனி என்று இத்தல புராணம் கூறுகிறது. கருவறையில் அம்மை அழகே உருவாக புன்முறுவல் பூத்த முகம் கொண்டு ஒரு கரத்தில் மலர் ஏந்தியும் மறுகரத்தை தொங்கவிட்டபடியும் சற்றே இடைநெளிந்து நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்கே உள்ள நடராஜர் சிலை, தனித்துவமான குரு பகவான் மற்றும் கோபுரத்திற்கு உள்ளே உள்ள அற்புதமான ஓவியங்களை பற்றி அடுத்த பகுதியில் நாம் காண்போம்.